வணக்கம் நண்பர்களே. இன்று மார்கழி 2ஆம் நாள். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் பாடல் 2 மற்றும் அதன் பொருளை காணலாம். திருப்பாவையின் பாடல் 2. வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களே, நாம் இந்த திருப்பாவை நோன்புக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன், கேட்டுக்கோங்க. பார்க்கடலுள் தூங்கிக் கொண்டிருக்கிற நம்மளுடைய பெருமாளை புகழ்ந்து பாடி நெய்யும் பாலும் எல்லாம் உண்ணாம மிக எளிமையான உணவை உட்கொண்டு சீக்கிரமாக எழுந்து நீராடி கண்களுக்கு மையிட்டு தலைக்கு பூ வைத்து எல்லாம் அலங்காரம் செய்யாம மிகவும் எளிமையாக இந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த இறைவனையே எண்ணி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வரிகள்ல செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதோம் அப்படின்னா, செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அது போல பிறரை பற்றி புறம் கூறுவதையும் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. வறியவர் எளியவரை பார்த்தா அவங்க தானம் கேட்டா இல்ல நம்மளாவே நம்மளால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்து அந்த இறைவனுடைய அருளை பெறலாம். தோழிகளே எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. திருவெம்பாவை பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர். சீச்சி இவையுஞ்சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மற்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ராப்பகல் எப்ப பார்த்தாலும் பேசினா அந்த தோழி என்ன சொல்வானா, என்னுடைய பாசம் எல்லாமே அந்த சிவபெருமான் மேலதான், அவரை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனா இப்ப பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாமா. இப்ப அந்த படுக்கையின் மலர்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த படுக்கைக்கு தான் உன்னுடைய பாசம் போயிடுச்சா, இப்படி அது மேல படுத்து தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா அப்படின்னு தோழிகள் சொல்றாங்க. உடனே தோழி எந்திரிச்சு, சீச்சி இதுக்கா என்ன நீங்க கேலி பண்றீங்க, ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கிட்ட, இதோ நான் எழுந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோழிமார் மறுபடியும் சொல்றாங்க, அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தை பார்க்கதற்கும் அந்த பாதத்தை தொட்டு வணங்குவதற்கும் தவம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஈசன் நம்ம மேல வச்சிருக்க அன்பினால நம்மை பார்த்து அருள் தர அவரே வராரு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, எழுந்து அவருடைய புகழ்பாடு அப்படின்னு சொல்வதாக இந்த பாடலை மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார். இது போன்ற பதிவுகளுக்கு நிவையின் தமிழ் இனிது தமிழறிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.